இந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது என்னவென்றால், சூரியனும் பூமியும் ஒன்றோடு ஒன்று சுழன்று கொண்டே இருக்கிறது. பூமி ஒரு நாளைக்கு ஒரு பாகை 24 மணி நேரம் தன்னைத்தானே சுழன்று கொண்டு ஒரு பாகை நகரவும் செய்கிறது. அப்படி நகரும் பொழுது சூரியனானது இரவு பகலை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதன் மூலமாக ஒவ்வொரு நாளையும் நாம் கணித்து கொண்டே இருக்கின்றோம். அப்படிப்பட்ட நேரத்தில் சூரியன் மறைந்து சந்திரன் எழுந்து செயல்படும் போது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் அது வரும். அது விடியற்காலை 3:45 நாழிகை 3:30 மணியிலேருந்து சொல்லுவாங்க. அது ஒரு 1.5 மணி நேரம் அது பயணிக்கின்ற நேரம் பிரம்ம முகூர்த்தம் அன்வாங்க. பிரம்ம முகூர்த்தம் என்றால் நம் அண்டத்தில் பார்க்கின்ற பிரம்ம முகூர்த்தம் நம் பிண்டத்திற்குள் எப்படி பார்ப்பது என்ற ஒரு கேள்வியை வச்சாங்க. நீங்கள் ஒரு 8 வீடு கடக்கும்போது 8 3 24 240 பாகையை கடக்குது. 240 பாகையிலேருந்து 270 பாகை தனுசு ராசி வரும். பிரபஞ்சத்தோட ஆரம்ப முனையிலேருந்து அவரவர்களுக்கு அவங்கவுங்க லக்னப்படி அது மாறுபடும். அப்படி இருக்கும்போது பொதுவான கருத்தாக விடியற்காலை 3:30 மணிலேருந்து 4:30 மணி வரையும் நீங்கள் ஒரு 3:30 மணினா 3:15 மணிக்கு நீங்கள் எழுந்து முகம் கை காலெலாம் கழுவிட்டு உங்களுடைய சுவாச பயிற்சியை அமர்ந்த நிலையில் கீழே ஒரு துணி விரிப்பு போடலாம், இல்லை ஒரு மரப்பலகையை போட்டு அதன் மேலே விரிப்பு போட்டு அதன் மூலம் உட்காரலாம். அது வடக்கு நோக்கி உட்காரலாம், இல்லை கிழக்கு நோக்கி உட்காரலாம். எந்த பக்கம் உட்கார்ந்தாலும், கிழக்கு நோக்கி இருந்தாலும் சரி, வடக்கு நோக்கி இருந்தாலும் சரி, உங்களுடைய இடது கை பக்கத்தில் ஒரு விளக்கு, நல்லெண்ணெய் இட்டு விளக்கை எரியக்கூடிய ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் அண்டத்தில் சூரிய கதிராக மறைந்திருப்பது இங்கே பிண்டம் பார்க்கும் அளவிற்கு ஒரு ஜோதியாக அங்கே வேலை செய்யும்.